இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர் கூலர் என்னென்னு பார்த்தா லிவ் ப்யூர் அப்படிங்கிற பிராண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற கூல் பட் அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 46 லிட்ரு. ஸோ சம்மர் ஏற்கனவே செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர் கூலரை பற்றி பார்க்கலாம். ஸோ லுக் வைஸ் அப்படின்னு பார்த்தா டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒயிட் ஃபினிஷு, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ பெட்ரூமில் கார்னரில் வைக்கும்போது கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ கூலர் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ ஏன்னா கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் மொத்தம் 46 லிட்டர் அளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு தடவை வாட்டர் ஃபில் பண்ணிட்டா ஃபுல் நைட் ரன் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடிக்கடி தண்ணி ரீஃபில் பண்ண தேவை இருக்காது. ஸோ இப்போ இதோட கூலிங் கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். இதில் 2000 cmh ஏர் ஃப்ளோ இருக்குது. அதாவது ஏர் த்ரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ளோயர் மூலிமா இருக்கிறதுனால 21 ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு ஏர் த்ரோ இருக்கும். ஸோ ரூம் கார்னரில் இருந்தால் கூட ஸோ ஈஸியாக காற்று எல்லா இடத்துக்கும் போகும். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ரூம் சில்லுன்னு ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் ஹனி கோம் பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மலாக இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த பேட் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும், தேன்கூடு மாதிரி. ஸோ இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ஹனிகோம் பேட்ஸ். இதை வந்து ப்ரீத் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான ஏர் வரும். டஸ்ட்டு பாக்டீரியா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வந்து தடுத்துரும். ஸோ அதனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏரில். ஸோ இதோட பவர் யூசேஜ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது 110 வாட்ஸ் தான் இது கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் கரண்ட் பில்லை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ பவர் கட் ஆனால் கூட இதில் இன்வெர்ட்ரு கம்பேட்டபிள் இருக்கிறதுனால நீங்கள் இன்வெர்ட்ரு வச்சுருந்தீங்கன்னா அதிலே இது ரன் ஆகும். ஸோ அதனால் கரண்ட் போனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் சேஃப்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரேராக தான் இருக்கும். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னா, மோட்ரு ஃபுல் நைட்டு ஓடி ஓவர் ஹீட் ஆனால் கூட அதுவே ஆட்டோவாக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் கூலருக்கு எந்த டேமேஜும் இதில் வராது. ஸோ நைட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஓடும்போது இந்த தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஹீட் ஆகும்போது அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேன் ஸ்பீடு, ஸ்விங்கு, வாட்ரு எவ்வளோ பம்ப் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் இல்லை, பட் ஆனால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கூலருக்கு ஓவராலாக 1 இயர் வாரண்ட்டி, அப்புறம் மோட்டருக்கு 2 இயர் வாரண்ட்டி. ஸோ மொத்தமாக 3 வருஷம் மோட்டாரோட ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா இந்த லிவ் ப்யூரோட கூல்பட் 46 லிட்டர் ஏர் கூலர்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்குள்ளே வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஏர் கூலர். ஸோ இதில் இன்வெர்ட்ரு கம்பேட்டபிள் இருக்குது, பவர் ஏர் த்ரோ இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸோ ஒரு பெட்ரூமுக்கும் ஸ்டடி ரூம் இந்த மாதிரி இருக்குது. இது பெர்ஃபெக்டானது. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர் கூலர் பற்றி பார்க்கலாம். பாய்.